ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. புரட்டாசி மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் திறமை மிக்க ராசியான மிதுன ராசிதான். மிதுன ராசி மிகவும் புத்திசாலித்தனம் நிறைந்த ராசியாகவே இருக்கும். மிதுன ராசியின் அதிபதியானவர் புதன் பகவான், அறிவின் கிரகம், புத்திசாலித்தனத்தின் கிரகம். அதனால்தான் நீங்கள் இயல்பாகவே அறிவு கூர்மை மிக்கவர்களாகவும் புதிய சிந்தனைகளை கொண்டவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் அதை மற்றவர்களுக்கும் புரியும் வகையில் விளக்கி கூறுவதில் நீங்கள் வல்லவர்கள். உங்களின் மிகப்பெரிய பலம் உங்கள் தகவல் தொடர்பு திறன்தான். நீங்கள் பேசும் விதம் மற்றவர்களை எளிதில் கவர்ந்துவிடும். இந்த திறன் உங்களை அரசியல், ஊடகம், கல்வி என எந்த துறையில் இருந்தாலும் அதில் ஒரு தலைவராகவே மாற்றும். மிதுன ராசியின் சின்னமே இரட்டையர்கள். அதுபோல நீங்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். உங்கள் மனம் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும். இந்த பல்துறை ஆர்வம்தான் உங்களை பல புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வைக்கிறது. புரட்டாசி மாதத்திற்கான கிரக பலன்களை பார்ப்போம். புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 16ஆம் தேதி வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு சற்று கலவையான பலன்களையே தரும். புதன் பகவான் இந்த மாதம் பெருமாளின் மாதம். புதன் பகவான் மிதுன ராசியினுடைய அதிபதி. இந்த மாதம் புதன் பகவான் மிதுன ராசியில் உச்சம் பெறுவதால் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறும் யோகமும் உங்களுக்கு உண்டு. சனி பயிற்சி. சனி பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9வது வீட்டில் அமர்ந்துள்ளார். இதனால் உங்கள் கடின உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவும் நிறைவேறும். குரு பயிற்சி. குரு பகவான் 12வது வீடான விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இதனால் சில தேவையற்ற செலவுகள், அலைச்சல்கள் ஏற்படலாம். ஆனால் இந்த செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும். ராகு கேது பயிற்சி. ராகு உங்கள் ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்திலும் கேது 4வது வீடான சுகஸ்தானத்திலும் உள்ளார். இந்த ராகுவின் நிலை உங்கள் தொழிலில் திடீர் வளர்ச்சியை தரும். மிதுன ராசிக்கு புரட்டாசி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குறிப்பாக அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு பெரிய தொகை வரவும் வாய்ப்புள்ளது. பணம் கொட்டோ என்று கொட்டும். இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை அபரிமிதமாக உயரும். பங்குச் சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற முதலீடுகள் மூலம் சிறப்பான லாபம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த கடன்கள் அனைத்தும் இந்த மாதம் தீர்ந்துவிடும். வேலையிலும் புதிய உச்சம். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த நிறுவனத்தில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். காதல் மற்றும் குடும்பம். காதல் உறவுகளில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் இனிமையானதாக இருக்கும். திருமணமான தம்பதிகளுக்கு இடையே சிறு சிறு மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆனால் அதை கண்டு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வெளிப்படையாக சற்று உட்கார்ந்து பேசினால் அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடும். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுனராசி நேயர்களை கவலை வேண்டாம். இந்த மாதம் கண்டிப்பாக நல்ல செய்தி கிடைக்க அதிகமாகவே வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. மிதுன ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் பொதுவாகவே உற்சாகமான ஆற்றல் நிறைந்த நேரமாக இருந்தாலுமே சில பாதிப்புகளும் வரலாம். கிட்னி மற்றும் லிவர் செயல்பாடுகளிலும் கவனம் தேவை. இரத்த பந்த உறவுகள், தாய்வழி உறவினர்கள் விஷயத்தில் சில இழுபறிகள் வரலாம். பிள்ளைகளின் ஆரோக்கியம். செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளின் ஆரோக்கியத்துக்கு அக்கறை தேவை. அவர்களின் நட்பு வட்டாரத்தையும் கண்காணித்து கொள்ள வேண்டும். சோம்பல் அதிகமாக இருக்கலாம். அதனால லேசான உடற்பயிற்சி, யோகா அல்லது நடைப்பயிற்சி செய்யுங்க. பொதுவாக இந்த மாதம் உடல் நல்லா இருக்கும். ஆனால் பரிகாரங்கள் செய்தால் இன்னும் சிறப்பாகவே இருக்கும். பித்ரு தோஷம் மற்றும் குலதெய்வ வழிபாடு. உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமே. மிதுனராசி நேயர்களை, பித்ரு தோஷம் இருந்தால் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது முழுமையாக வெற்றி பெறாது. எனவே உங்கள் முன்னோர்களை வழிபடுவது மிகவும் அவசியம். பித்ரு தோஷ பரிகாரம். புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 1 வரை இருப்பதால் இது பித்ருதோஷ நிவர்த்திக்கு சிறந்த காலம். புனித நதி, ஆறு கரையில் தர்ப்பணம் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள். குலதெய்வ வழிபாடு. இந்த வருடம் முடிவதற்குள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் வர வேண்டும்.
உங்கள் குலதெய்வத்தின் அருளால் செல்வம் கொட்டும். எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடக்கும். பூஜை அறையில் நீங்கள் செய்ய வேண்டிய சில மாற்றங்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் சில எளிய விஷயங்களை செய்வதன் மூலம் உங்களுடைய எதிர்மறை ஆற்றல் அகன்று நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். பசுனை தீபம். தினமும் உங்கள் பூஜை அறையில் பசுனை கொண்டு தீபம் ஏற்றுங்கள். இந்த தீபத்தின் வெளிச்சம் உங்கள் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அகற்றி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். துளசி செடி. உங்கள் பூஜை அறையில் ஒரு துளசி செடியை வைத்து தினமும் காலையில் அதற்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுங்கள். இது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும். மரகதக்கல். உங்கள் பூஜை அறையில் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வைத்து அதில் ஒரு மரகதக்கல்லை போட்டு வையுங்கள். இது உங்கள் வாழ்வில் நல்ல பலன்களை கொண்டு வரும். மிதுன ராசி கோடீஸ்வர யோகம் பெற வேண்டும் என்றால் வீட்டில் வளர்க்க வேண்டிய பிராணிகள். மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் புத்திசாலித்தனம் மற்றும் பேச்சு திறனை குறிப்பதால் உங்கள் வீட்டில் கிளி வளர்ப்பது மிகவும் நல்லது. கிளி உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஈர்த்து உங்கள் தகவல் தொடர்பு திறனை அதிகரிக்கும். அது உங்கள் வீட்டில் இருக்கும்போது நல்ல எண்ணங்கள் மட்டுமே உருவாகும். குழந்தை பாக்கியத்திற்கான ஸ்தலங்கள். புரட்டாசி மாதத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள குழந்தை பாக்கியத்திற்கான ஸ்தலங்கள். புரட்டாசி மாதத்தில் குழந்தை பாக்கியத்திற்கான ஸ்தலங்கள். புரட்டாசி மாதத்தில் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள புத்திரகாமேட்டீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். தசரத மன்னனுக்கு புத்திர பாக்கியம் கிடைத்த திருத்தலம் இது. மேலும் திருச்சியில் உள்ள உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோயில், கும்பகோணம், திருக்கருக்காவூர் போன்ற தலங்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றவை. கோடீஸ்வர யோகத்திற்கான ரகசியம். மிதுன ராசிக்காரர்களே, நீங்கள் கோடிகளில் புரள வேண்டும் என்றால் இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் சர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. தேய்பிறை அஷ்டமி நாட்களில் உங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் பைரவர் படம் வைத்து எல் தீபம் ஏற்றி மனமுருகி அவருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த வழிபாடு இதுவரை இருந்த நிதி தடைகளை நீக்கி எதிர்பாராத பணவரவை அளிக்கும். இந்த ரகசியம் பலருக்கு தெரியாது. இதை செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையை உச்சந்தொடும். உடையின் நிறம். நல்ல காரியங்களை தொடங்கும் போது பச்சை நிற ஆடைகளை அணிந்து செல்லுங்கள். இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும். நவரத்தினக்கல். மிதுன ராசிக்கு உரிய நவரத்தினக்கல் மரகதம் ஆகும். பெருமாள் வழிபாடு. சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்கள். பெருமாளை தரிசித்துட்டு வாங்க. இது தொழில் நிதி பிரச்சனைகளையும் தீர்க்கும். பசு மாடுகளுக்கு அன்னதானம். பசு மாடுகளுக்கு அகத்தி இலை, கரும்பு போன்றவை கொடுத்தா அற்புத பலன்கள் கிடைக்கும். பைரவர் வழிபாடு. பைரவர் சன்னதியில தீபாராதனை செய்யுங்க. இது எதிர்காரியங்களை தடுக்கும். கோவில் ஸ்தலங்கள். கோவில் ஸ்தலங்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோயில். புரட்டாசி மாதம் இங்கு திருவிழா நடக்கும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். பழனி முருகன் கோயில். உடல் ஆரோக்கியம், பிள்ளைகள் நலனுக்கு நல்லது. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் பெருமாள் வழிபாட்டிற்கு மிகவும் உத்தமமானது. இனி வரும் மாதங்களில் ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள். மிதுன ராசிக்கு மட்டுமல்ல, இனி வரும் மாதங்களில் சில ராசிக்காரர்களுக்கும் ஜாக்பாட் அடிக்க போகிறது. துலாம் ராசி. இனி வரும் மாதங்களில் துலாம் ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு அபரிமிதமாக உயரும். விருட்சிக ராசி. விருட்சிக ராசியினருக்கு புதிய வாய்ப்புகளும் தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்கும். மீன ராசி. இந்த ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை சிறப்பாக இருப்பதால் இனி வரும் மாதங்களில் திருமண வாழ்க்கை, தொழில் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ எனது வாழ்த்துக்கள். இந்த பதிவில் கூறியுள்ள எச்சரிக்கைகளையும் பரிகாரங்களையும் மறக்காமல் கடைபிடியுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ராசிக்கார நண்பர்களுக்கும் உங்கள் ராசிகளுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஜோதிடம் சார்ந்த சேனலை லைக் பண்ணுங்க. நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு ஜோதிட பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.